கர்த்தருடைய சோஸ்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 5வது அதிகாரம் 11வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 5:11. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வேன்றே பாடி உல்லா மகிழ்ந்திருப்பேன். கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, யான் கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா, யான் குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. பலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா, யான் பலனே கான்மலையே நன்றி நன்றி ஐயா, பெரியவரே என் உயிரே நன்றி நன்றி ஐயா, பெரியவரே என் உயிரே நன்றி நன்றி ஐயா. நினைவெல்லாம் அரே பாபாரே நன்றி நன்றி ஐயா, யான் நினைவெல்லாம் அரே பாபாரே நன்றி நன்றி ஐயா, நிம்மதி தரு பாபாரே நன்றி நன்றி ஐயா, எனக்கு நிம்மதி தரு பாபாரே நன்றி நன்றி ஐயா. மரணத்தை ஜெயித்தவரே நன்றி நன்றி ஐயா, மரணத்தை ஜெயித்தவரே நன்றி நன்றி ஐயா, மன்னா பொழிந்தவரே நன்றி நன்றி ஐயா, எனக்கு மன்னா பொழிந்தவரே நன்றி நன்றி ஐயா. விண்ணப்பம் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, விண்ணப்பம் செய்பவரே நன்றி நன்றி ஐயா, கண்ணீர் துடைப்பவரே நன்றி நன்றி ஐயா, என் கண்ணீர் துடைப்பவரே நன்றி நன்றி ஐயா. லீலா பிரைஸ்லார், கவிதா சிஸ்டர் பிரைஸ்லார். எஸ் ஐயா 5வது அதிகாரம் 11வது வசனத்தை முதல் நம்ம வாசிப்போம். சாராயத்தை நாடி ஆதிகாலமே எழுந்து மதுபானம் தன்னை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போக மட்டும் குடித்துக் கொண்டவர்களுக்கு ஐயோ. அப்ப இந்த ஒரு கூட்டத்தார பாக்குறோம். இவங்க அதிகாலையில எந்திரிக்கிறாங்க. அதிகாலையில எந்திரிக்கிறதுக்கு டு ரைஸ் அப் இயர்லி, டு ரைஸ் அப் இயர்லிங்கிறதுக்கு ஒரு எபிரேய வார்த்தை சக்காம். சக்காம் சக்காம் நான் காட்டுறேன். டு ரைஸ் அப் இயர்லி சக்காம், SAKAM, ஏ மேல ஒரு கோடு போட்டிருக்கேன். சக்காம், SA சக்காம் சக்காம், டு ரைஸ் அப் இயர்லி. சரி, அந்த அதிகாலையிலே எழுந்திருக்கிறது எதற்காக அப்படின்னு நம்ம தேவனை தேடுறோம். நான் உங்களுக்கு பாடுனேன், ஒரு சில லேட்டா வந்திருக்கீங்க. நான் என்ன பாடுன்னு தெரியும். அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வேன்றி பாடி உள்ளா மகிழ்ந்திருக்க. அந்த உள்ள மகிழ்றது அதிகாலையில் எழுந்து ஆண்டுடைய பாதத்திற்கு வந்து துதிக்கிறதுனால கிடைக்கும். இதை காத்த நம்மளை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அன்று சொல்கிறார், இந்த ஜனத்தை நான் உண்டாக்குனது என் துதியை சொல்லி வருது. ஆனா இவங்க அதிகாலையிலே எங்க போயிடுறாங்கன்னா சாராயத்தினால. சரி, அடுத்து இதற்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு வசனத்திலிருந்து காட்டுறேன். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 3வது வசனம். 22:3. ஆபிரகாம் அதிகாலையில எழுந்து தன் கழுதையின் மேல் சேந்தத்தை வைத்து தன் வேலைக்கால் 2 வரை தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டெடுத்து போயிடும்.
இந்த அதிகாலைங்கிறது தேவனை தேடுகிற ஒரு டைம். நமக்கு நல்லா தெரியும், ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ் படிந்து போகிறார். அவர் ஏன் அதிகாலையில டயத்தை செலக்ட் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு நல்லா தெரியும். சீக்கிரம் ஒரு காரியத்தை செய்யும், நம்ம ஒரு ஊருக்கு போறோம்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம சீக்கிரம் இருந்து கிளம்புனா தான் போய் சேர வேண்டியதை கரெக்டா சேரும். இப்போ அதிகாலைங்கிறதுக்கு சக்கம். சரி, இந்த அடுத்து இன்னொரு வசனத்தை நம்ம பார்ப்போம். நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 1 நியாயாதிபதிகள் 7:1. அப்பொழுது கிதியோனாகிய எருக்காபால் அவனோடு இருந்த ஜனங்களும் யாரும் காலையிலே எழுந்து, இந்த காலையில் அதிகாலை செக்கம் எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்று கிட்ட பாளையங்கள். இது எதற்காக அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 2வது வசனத்துல ஒரு காரியத்தை பார்க்கிறோம். என் கை என்னை ரட்சித்தது, இஸ்ரவேலர் எனக்கு விரோதமாக பேசாத இடமாகும். அப்ப ஆண்டவர் அதிகாலையை எழும்புவது ஒரு தனது வல்லமையை காட்டுகிறார். அதிகாலை ரைட். 1 சாமுவேல் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 29வது அதிகாரம் 29:10-11. இப்பொழுதும் நீ நாளை அதிகாலையிலே உன்னோடு வந்த உன் ஆண்டவனுடைய வேலைக்காரர்களை கூட்டிக் கொண்டு விடியற் காலத்திலே, 2 காரணம், ஒரு வாசனத்துல 2 சகாம். அதிகாலையிலே உன்னோடு கூட விடியற் காலையிலே வெளிச்சமாகும் போது புறப்பட்டு போ. விடியற் கால வெளிச்சத்துல புறப்பட்டு போன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு யுத்தத்துக்கு கொடுக்கிறார். சரி, அடுத்து பார்ப்போம். எரேமியா 35வது அதிகாரம் 35:14. திராட்சரசம் குடியாதபடிக்கு ராஹாப்பின் புத்திரர்கள் யோனாபுத்திரர்கள். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க குடிக்கிற பக்கம். ஆனா ஆண்டவர் ஒரு கூட்டத்தார் வச்சிருந்தாங்க, ராஹாப்பின் புத்திரர். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எங்களுடைய தகப்பனார் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7வது வசனத்தை வாசிப்போம். 20வது அதிகாரம் 35வது அதிகாரம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும், வீட்டை கட்டாமலும், விதையை விதையாமலும், திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும், அதன் எல்லா நாட்களும் கூடாரங்களே குடியிருப்பார். ஒரு கட்லைட்டா. இப்ப இந்த எரேமியா இந்த ரேகாப்பின் புத்திரரை கூட்டிட்டு வந்து நீங்க குடிங்க அப்படின்னு சொல்றாரு. குடிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய தாத்தா ஒரு கட்டளை ஏற்படுத்தான்னு சொல்லி. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களும் நாங்கள் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமார்த்திகளும் திராட்சை ரசம் குடியாமலும். இது ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தகப்பன் மேல ஒரு அன்பு. இந்த அன்பு அதிகாலையிலே சாராயத்தை நாடி போகாதபடி காட்டுது. அதிகாலையிலே நமக்கு என்ன ஆசீர்வாதம் தேவைங்கிற ஒரு வசனத்தை வாசிட்டு அடுத்ததுக்கு போக போகிறோம். சங்கீதம் 127. சங்கீதம் 127 3வது வசனம். நீங்கள் அதிகாலையில எழுந்து நேரப்பட வேலையில தரித்திருந்து வார்த்தத்தின் அப்பத்தை சாப்பிடுறது விருதா, தமக்கு பிரியமானவருக்கு நித்திரை அளிக்கிறது. சரி, எனக்கு ரொம்ப பிடித்த வசனம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய கையின் பிரயாசத்தை நம்ம சாப்பிடணும். இல்ல, நீங்க யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்றீங்க, அது வேற. ஹெல்ப் பண்றது ரொம்ப சந்தோஷம். அதுக்கு என்ன நான் ஒரு வார்த்தை சொன்னா, பிளஷர் ஆஃப் கிவிங், கொடுக்கறதுல கிடைக்கிற ஒரு சந்தோஷம். ஆனா இங்க என்ன பாத்தீங்கன்னா, முதல் வசனத்துல கர்த்தர் வீடை கட்டுறதுனால வீடுங்கிறதுனா குடும்பம். இந்த குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். சாத்தான் எப்ப அந்த குடும்ப தலைவனை ஒரு அல்கஹாலிக்கா மாத்திட்டாலும் குடும்பம் ஒண்ணு இல்லாம இருக்கு.
குடும்பத்துல எல்லா சந்தோஷம் பெறுவேன். அந்த குடும்பம் ஏன் நிலைத்திருக்கு அப்படின்னு கேட்டீங்க. அடுத்த வருஷம் கர்த்தர் நகரத்தை காவலர் இந்த காவலர்கள் விருந்தாங்கன்னா, இன்னைக்கு ஒரு திருட என்ன செய்வான்னா, அது எப்படியாவது திருட பார்ப்போம். அவன் கண்கள் ஃபுல்லா அதை அடிச்சு கொண்டு போறதா இருக்கும். ஆனா நீங்கள் அதிகாலையில எழுந்து சக்கா சக்கா சரி. அடுத்து அதிகாலையில அடுத்து இன்னொரு வார்த்தை நீ பார்க்கணும்னா மார்னிங்க்கு ஒரு கிரேக்க வார்த்தை போக்கோர் காட்டுறேன். மார்னிங் ரெண்டாவது போட்டிருக்க பாருங்க. போக்யோர் BO மேல ஒரு போக்யோர் மார்னிங். அப்ப அதிகாலையில அங்க ஆரம்பிக்கிறாங்க, தொடர்ந்து காலையில அதை கண்டினியூ பண்றாங்க. அந்த மார்னிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரவு பகல் வெளிச்சமாக மாறும். இரவு வருது, அந்த இரவு எப்ப பகலா மாறினா ஒரு வெளிச்சம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன ஒரு வாழ்க்கையில பாக்குறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதிகாலையில் எந்திரிச்சு தேவனை தேடுறீங்களா? தேடினா அந்த மார்னிங்ல இருந்து அந்த ஆசிரியத்தை ஆரம்பிச்சார். அப்ப அதிகாலையில ஆண்டவர் புது கிருபையை கொடுப்பாரு. அதுக்கு ஒரு பாஸ்டர் ஒரு அழகான ஒரு குட்டி விளக்க சொன்னார். அன்புராஜ் அவரு நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல அவர் ஆலயத்துல பாஸ்டர் இருந்தார். இந்த அதிகாலையில தேவன் புது கிருபையில கொடுக்கறாங்கிறதுக்கு என்ன விளக்கம் சொல்றாருன்னா, ஆண்டோட்ட ஃப்ரிட்ஜ் கிடையாது அப்படின்னாரு. எனக்கு தலை சுத்திருச்சுன்னா, அது ஆண்டோட்ட ஃப்ரிட்ஜ் கிடையாதுன்னு அவர் சொல்றாரு. காலையில நிறைய கிருபையில செய்து ரெடியா வச்சிருப்பாரு. யார் யாரெல்லாம் அதிகாலையில வர்றாங்களோ அதை வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ காலியா போயிடும், அடுத்தவங்களாம் கிடையாது. இப்போ உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருந்தானா, எங்க வீட்டுல இருக்க ஃப்ரிட்ஜ் என்ன கேட்டீங்கன்னா, எங்க சமயக்காரமா ஒரு 3-4 பவுல்ல பெரிய பெரிய பவுல்ல சாம்பார் சேர்த்து வச்சிருவோம், செஞ்சு உள்ள அடுக்கி வச்சிருவோம். அதுதான் முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் வந்துகிட்டே இருக்கும். நேத்து எங்க வீட்டுல சொல்றாங்க, முந்தானத்து நேரத்துல இன்னைக்கு புது சாம்பாருங்க. இன்னைக்கு புது சாம்பாரா? அது நல்லா டேஸ்டா இருக்கும். ஃப்ரிட்ஜ்ட என்ன பிரச்சனைனா, பிச்சைக்காரனுக்கு போக வேண்டியது நமக்கு தான் வந்துட்டு இருக்கு. சரி, மார்னிங் யாத்ராகமும் 10வது அதிகாரம் 13வது வசனம். யாத்ராகமும் 10:13. அப்படியே மோசே தன் கோலை எகிப்தின் தேசத்தின் மேல் நீட்டினான். அவன் அப்பொழுது கர்த்தர் அந்த பகல் முழுவதும், அன்று இரவு முழுவதும், பகல் முழுவதும், அந்த பகலைத்தான் நம்ம பார்க்கிறோம் மார்னிங். சரி, 14வது அதிகாரம் 24வது வசனத்துல யாத்ராகமும் 14:24. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில், கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில். இங்க நம்ம பார்க்கிறோம் ஒரு யுத்தத்துல ஆண்டவர் காலையிலே யுத்தத்துக்குள்ள வந்துட்டார். இந்த விடிய காலம் மட்டும்ங்கிற ஒருவருக்கு ஆதியாகமம் 40வது அதிகாரம் 6வது 40:6 ஆதியாகமம். காலமே யோசேப்பு அவரிடத்துல போய் அவளை குறித்து வரும். இந்த எந்த யோசேப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெயில இருக்கார். இந்த ஜெயில இருக்கிற யோசேப்புக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. என்ன பொறுப்புனா, யோசேப்பு நீ போய் ஒவ்வொரு கைதிகளையும் பர்சனலா போய் பார்க்கணும், போய் பார்த்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லி எங்கிட்ட சொல்லணும்னு ஜெயிலர் சொல்லிடுறாரு. இவர் ஒவ்வொருத்தரையும் போய் பார்க்கும்போது ஒருத்தர் முகம் அப்படி வாடி போயிருக்கு. அதிகாலையிலேயே பாருங்க, யோசிப்பு ஆண்டவர் உயர்த்துறதுக்கு காரணம் காலையில இருக்கிறாரு. யோசிப்பு பார்க்கிறாரு. பார்க்கும் பொழுது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். இப்ப கலங்கி இருக்காங்க, இவரே கலங்கிதான் இருக்காரு. குற்றமே செய்யல, ஆனா ஜெயில தூக்கி போட்டிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு மற்றவங்க என்ன வித்தியாசம், இவரோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். சரி, இன்னொரு வார்த்தை நம்ம பார்க்க போயிடும்.
அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மதுபானத்துல அதிகாலம் எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து, இந்த சூடாக்கும்படின்னு சொல்லி தமிழ்ல கொடுத்திருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல ஒரு கரெக்டான வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன? ஸ்ட்ராங். ஸ்ட்ராங்ங்கிறதுக்கு கிரேக்க வார்த்தை தான் எனக்கு கிடைச்சது, எபிரேய வார்த்தையில இல்ல. சொல்றேன். டொனாட்டோஸ். டியூனோட்டோஸ், DUNATES, டியூனோட்டோஸ். இன்னொரு வார்த்தை இங்க எழுதிக்கோங்க, டியூனாமாஸ், DUNAMIS, டியூனாமஸ். இது கிரேக்க வார்த்தை. டியூனோட்டோஸ், DUNATOS. சரி, இது என்னன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். ஆல்கஹால்ல நாங்கள ஒரு காலத்தை எக்ஸ்பர்ட், நம்மள என்னால விளக்கமா சொல்ல முடியும். மைல்டான ஆல்கஹால் இருக்கும், வைன் லேசா போத வரும், அதோட அவ்வளவுதான். ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கும். சில பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல, இப்ப இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வார்த்தை. ஸ்ட்ராங் இருக்குது. அந்த ஸ்ட்ராங் கொஞ்சம் குடிச்சாச்சுன்னா மேலே ஏறிடும். இவங்க அதிகாலையில் எழுந்து அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா உள்ளதை யூஸ் பண்றாங்க. அந்த டியூனாமிஸ்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைனமிக். இந்த டியூனாமிஸ் இருந்து வருது பவர். என்ன அழகான வார்த்தை பாருங்க. அப்ப டியூனோட்டோஸ்ங்கிறது ஸ்ட்ராங், டெனோட்டோஸ். இந்த டியூனோட்டோஸ்ங்கிறதுக்கு பவர்ஃபுல்ங்கிறதுக்கு விளக்கம். ஆனா அந்த டியூனாமிஸ் ஒரு டைனமைட், அடிச்சா அப்படி போகும். அந்த அளவுக்கு இந்த ஆல்கஹாலுடைய பவர் இருக்குது. சரி, லாங்குவேஜை பார்த்தாச்சு. நம்ம வாசனத்துக்குள்ள கடந்து இருக்கிறோம். அதிகாலமே எழுந்து இவர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, 5வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிச்சா புரியும். சாராயத்தை குடிக்க வீரரும் மது கலந்ததை பராக்கிரமசாலி வீரர்கள். அந்த வீரர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க நம்பிதான் அந்த தேசம் இருக்கு. இவங்க என்ன செய்யணும், அதிகாலையிலிருந்து பாரேடு போகணும். லெஃப்ட் ரைட் ஃபிட்னஸ். அந்த ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு கூட்டத்தில் என்னை பார்க்க வருவாங்க. அது யார்? போலீஸ்லாம் கிடையாது. ஐயா, அவங்கள யார் பேசுவாங்க? இந்த மூட தூக்குறவங்கள நான் பார்ப்பேன். அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வருவாங்க. இப்போ நான் சொல்லுவேன், நீங்க இந்த பழக்கம் இருந்தா உங்க சரீரத்தினுடைய பவர் கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். என்னுடைய மூலாதானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிப்பு. படிக்காம நான் அந்த சீட்ல உட்கார முடியுது. ஆனா உங்க தொழிலுக்கு படிப்பு தேவையே. டிகிரி முடிச்சவங்க தான் மூட தூக்கம் கிடையாது. உங்களுக்கு தேவை ஒண்ணுன்னா சரீரம். சரீரத்தை நீங்க எவ்வளவு ஃபிட்டா வச்சிருக்கீங்களோ அவ்வளவுக்கு உங்க தொழில நீங்க பார்க்கலாம். ஆமா சார், நீங்க சொல்றது ரைட்டுன்னு சொல்லுவாங்க, செய்யறாங்களோ எனக்கு சொல்றவரை ஏன் வேலை முடிஞ்சது. அப்ப இந்த பராக்கிரமசாலிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் கொடுத்த ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்னு நான் சொல்றேன். ஏன் ஆண்டவர் கொடுத்த ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சரீரம் இருக்கு. அது உங்க சரீரம் தான். ஏன் சரீரம் யாருக்கு என்ன சரீரத்துல ஆண்டவர் ஒரு பலன் கொடுக்கிறார். ஆனா ஒரு சிலரை உண்டாக்கும் போதே ஒரு ஸ்ட்ராங்கா உண்டாக்குறாரு. உதாரணத்துக்கு கோலியாத்து டானிக்கு குடிச்சா எவ்வளவு பெருசா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உண்டாக்கும் போதே ஆண்டவர் ஹைட்டு, வெயிட், பாடி பில்ட் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. ஆனா அவர் படையில இருந்தனால குண்டாகாதபடி நல்லா ஃபிட்டா இருந்தாரு. கட்டாயம்னா பைபிள் இல்லாத நான் சொல்லக்கூடாது. கோலியாத் குடிச்சிருக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். கோலியாத் மட்டும் குடிச்சிருந்தாருன்னா இங்க போய் சண்டைக்கு வந்திருக்க முடியாது. ஆனா அதிகாலையில் எழுந்திருக்கிறது என்ன செய்றாங்கன்னா, வீரரும் மதுவு கலந்தவைகளை பராக்காசம் இருக்கு. இது அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடாது. சரி, இப்படி செய்யும் போது இவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகாலையில் எழுந்து சாராயத்தை குடிச்சாச்சுன்னா என்ன நடக்கும்? நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 29வது வசனம், 23:29. ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பு, யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கிய கண்கள். ஏன் இத்தனை கேள்விகள் இது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இந்த குடி பழக்கம் மட்டும் இல்லைன்னா எதுவுமே வந்திருக்காது. என்னுடைய ஒரு பெரியப்பா பையன் துபாயில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் ரொம்ப நாள் கழிச்சு வராரு. இந்த 3 பீஸ் சூட் போட்டிருக்காரு. 3 பீஸ் சூட்னா நான் பார்த்துருக்கேன். ஆனால் இவன் அழகாக போட்டுட்டு அது ஸ்டைலாக வந்தார். எங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு ஆச்சரியம், என்னையா எல்லாம் அழகாக இருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த எங்கள் அண்ணன் பெரியப்பா பையன், பெரியம்மாவுடைய பையன், அவன் சொல்கிறான், எல்லாரும் ஆச்சரியம். அவருடைய தன் கதையை சொல்கிறார். அவர் ஒரு மூர் மார்க்கெட்டில் ஸ்டாக் கீப்பிங் செக்ஷனை அவருக்கு வேலை, எத்தனை ஸ்டாக் வருதுன்னு சொல்லி வேலையை முடிச்சுட்டு போகும்போது ஒரு ஃபுல் சிக்கன் எடுத்துக்கிடுவாங்க, ஒரு பெரிய டப்பா நிறைய நெய், இந்த ரெண்டும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்டு வந்து ரூம்க்கு வரோம். ஒரு பெரிய பாட்டில் வச்சுருப்பாங்க. அந்த பாட்டில் கொஞ்சமாக குடிக்க ஆரம்பிப்பார். சொல்கிறாரு, அந்த ஃபுல் சிக்கனை அந்த ஃபுல் நெய்யை ஊற்றி மசாலாலாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுக்குள்ளே சாராயத்தை குடிச்சிக்கிட்டே இருக்கேன். அதுக்குள்ளே அது நல்லா வெந்துடும். அப்புறம் நான் மட்டும் உட்காந்து அந்த ஃபுல் சிக்கனை சாப்பிட்டு முடிச்சிருவேன். நடந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில வருஷத்துலேயே அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு. ஒரு பக்கம் போய் கஷ்டப்பட்டு மறிச்சார். நாங்கள்லாம் அப்படியே நாக்க தொங்க விட்டுட்டு கதையை கேட்டுருந்தோம், அப்படியான்ட்டு. ஆனால் இன்னைக்கு யங்டர்களை உயிரோடு வச்சிருக்கிறார். இதான் இவ்வளவு. 30 மதுபானம் இருக்கும் இடத்திலே தரித்து தாபரித்து இருக்கிறவர்களுக்கு கலப்புள்ள சாராயத்தை நாடுவர்களுக்கும் தானே ஆன்சர் வந்துச்சு. மதுபானம் ரத்த வர்ணமாய் இருந்து பாத்திரத்திலே பளபளப்பாய் தோன்றும். நீ அதை பாராதே, அது மெதுவாக இறங்கும். முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியன் போல தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரியை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறாக்கும். இதுதான் சாராயம் குடிக்கிற ஒரு காரியம். சரி, இப்ப நான் ஒரு சாப்பாடு சொன்னேன். நாம் எப்படி சாப்பிடணும்னு சொல்லி பைபிள் இருக்கு. நாம் எப்படி சாப்பிடணும் வாசிப்போமா? பிரசங்கி 10வது அதிகாரம் 16 வசனம், பக்கம் 799. ராஜா சிறு பிள்ளையாய் பிரபுக்கள் அதிகாலமே உண்கிறவர்களுக்கு ராஜ குலமக்கள் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல் விலன் கொள்ள ஏற்ற வேளையிலே உண்கிறவர். பசிக்கிறதுக்காக சாப்பிடும். இப்ப நம்ம அதை ஒற்றுக்கொள்ள முடியாதுன்னு வச்சுக்கோங்க. டேஸ்டா சாப்பிட்டு பழகிட்டோம். ஆனா நான் ரொம்ப பர்டிகுலர், வெயிட் கூடக்கூடாது, நான் காசியை சாப்பிடுறேன். அப்ப நம்ம ஒரு சில எக்ஸசைஸ் சாப்பிடும்போது அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். அது இப்படித்தான் சாப்பிடணும்னு சொல்லி பைபிள் இருக்குது. ரைட், பாருங்க. ஓசியா 7வது அதிகாரம் 5வது வசனம். ஓசியா 7:5. நம்முடைய ராஜாவின் நாள் என்று சொல்லி, அதாவது ராஜாவின் நாள், ராஜா பிறந்த நாளைக்கு நாங்கள் செலிப்ரேட் பண்றோம் சொல்லி, அதிபதிகள் திராட்சை துருத்தினாலே அவனுக்கு வியாதியை உண்டாக்குறார்கள். வியாதியை உண்டாக்குறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கு ஈரல் போயிடும். ஆசைட்டிஸ் அப்படின்னு ஒரு நோய் வரும். இப்போ எது தொப்ப, இது ஆசைட்டிஸ் கிடையாது. அது இப்படி புஷ்ஷுன்னு இருக்கும். கால் வீங்கிரும், எல்லாம் வீங்கிரும். அதுக்கு ஒரு சர்ஜரி இருக்கு. அண்ணனுடைய மாப்பிள்ளை டாக்டர் சந்தீப் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன். ஏறக்குறைய 50-60 லட்சம் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. ஒரு டைல்ஸ் ஒட்டுறவர். எங்க ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா டைல்ஸ் அவர் தான் ஒட்டினாரு. அவ்வளவு பர்ஃபெக்டா செய்வார். அவர் ஈரல் போய் ஒரு வீடை வித்து அப்புறம் என்ன செஞ்சாரு, அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு. இப்பயும் அவரை பார்த்தா உயிரோடு இருக்காரு, ஆனா அவர் பொம்மை மாதிரி இருக்காரு. இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கட்டளை. சரி, இது அடுத்த ஒரு காரியம் இருக்குது, கொஞ்சம் கேவலமான காரியம். பைபிள்ல இருக்கிறோம், அதை பார்த்து தான். அபகுக் பக்கம் 1085. அபகுக் 2வது அதிகாரம். தன் தோழனுக்கு குடிக்க கொடுத்து தன் துருத்தியை அவன் நண்டே வைத்து அவர்களுடைய நிர்வாணத்தாக்கும்படி வெறிக்கப்படுங்கள். ஐயோ, நிர்வாணத்தை பார்க்கும்படி. இப்ப நோக்கம் என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸா ஆரம்பிக்க வேண்டியது,
அப்புறம் அவனை பிடிக்க வெறுக்கி வச்சு நிர்வாணமாக்குறது, இது ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியம். சரி, இரண்டாவது வருகையில் ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அல்காலை குறித்து ஒரு எச்சரிப்பை செகண்ட் கமிங்கை குறித்து சொல்றார். லூக்கா 21வது அதிகாரம் 34வது வசனம். உங்கள் இருதயம் பெரும் தீனி வெறி, லௌகிக வாழ்க்கை. பெரும் தீனி 1, ஆல்கால் 2வது, 3வது வெறி. இது செகண்ட் கமிங்கை குறித்து ஆண்டவர் கொடுக்கிற ஒரு எச்சரிக்கை. ரோமர் 14வது அதிகாரம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து மிக அழகான ஒரு வசனத்தை பார்க்கலாம். ரோமர் 14வது அதிகாரம் 17வது வசனம். தேவனுடைய ராஜ்யம் 14:17 ரோமர். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, சாப்பிட்டுட்டு சாராயத்தை குடிக்கிறது அல்ல, அது நீதியும் சமாதானம் பரிசுத்தாவில கிடைக்கிற சந்தோஷம். இந்த மூன்றும் சாராயம் கொடுக்காது, ஆண்டவருடைய வாழ்க்கையை கொடுக்கணும். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் 1 கொரிந்தியர் 6:10 தேவனுடைய ராஜ்யத்தை யார் சுதந்திரிக்க முடியாதுல திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியனும். வெறியனானது குடிச்சு 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 அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டா பிளாட் ஆகிற வரை என்ன குடிப்பாங்க. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 7வது வசனம். 5:7 தூங்குகிறவர்களை ராத்திரியிலே தூங்குகிறார்கள், வெறி கொள்ளையர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள். ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்க போகிறேன். ஒரு சர்ஜன், ஒரு ஹேண்ட் சர்ஜன் இங்கிலாந்துல போய் இந்த விரல் கல்வி ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்து சொல்றாரு. எங்க ஹாஸ்பிட்டல் இந்த சர்ஜரி பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு டாப் சர்ஜன் அப்படி நான் மெசேஜில் பார்த்ததில்லை. நாங்களாம் ஒரு கான்ஃபரன்ஸ் போயிருக்கோம் சென்னையில். அப்போ ஒரு குரூப் வந்து காலையிலேயே சாராயம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபாரின் ஸ்காட்சி அதெல்லாம் பண்ணது. இவர் வந்தார், டேய் தண்ணி அடிக்கிறீங்களா ஆளினாரு. நான் வேடிக்கையாக பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு ஆள் சொன்னார், குடாப் சொன்னார். இவர் சொல்றார், நான் கேஸ் பிரசன்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுத்தார். அது ஃபுல்லா கட்ட கட்ட கடக்கணும் இந்த ஃபுல்லா ஊத்திட்டாரு. எல்லாரும் இவ்வளவுதான் ஊத்தி குடிப்பாங்க. ஃபுல்லா ஊத்திட்டு அப்படி நீட்டா தண்ணி எதுவும் இல்லாம சேர்த்து குடிச்சிட்டு, இப்ப பாரு என்னுடைய பிரசன்டேஷன் சூப்பரா இருக்குன்ட்டு போனாரு. 3/4 மணி நேரம் நான் பாக்குறேன் உட்காந்து பேசுறாரு பேசுறாரு பேசுறாரு. அந்த அளவுக்கு டாப்பா சொல்லிட்டே இருக்காரு. அவர் முடிச்சுக்கிற உடனே கை தட்டுறதா பார்க்கணும், அந்த மாதிரி கிளாப் பண்றாங்க. இவ்வளவு குடிச்சிட்டு போய் ஒரு நாக்கு ஒண்ணு கூட வளரல அவருக்கு. நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஈரல் கெட்டு போச்சு. ஈரல் கெட்டு போய் ஒரு காலில் ஒரு சின்ன புண்ணு வந்துச்சு. இந்த சின்ன புண்ணு வந்த உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. அதோடைய ஈரல் வந்து 99% போயிடுச்சு. அப்படி கட்ட 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 மேலே ஏறி செகண்ட் டே டெலிவரிக்கு போயிட்டார். சுய உணர்வு இல்லாமல் போயிட்டார். ஏன்னா ஈரல் டோட்டலாக டெட் ஆகி போச்சு. கடைசியில் 3வது நாள் டெட் பாடியை தான் கொண்டாந்தாங்க. எவ்வளவோ அவர் வாழ்க்கையில் எதிர்காலத்தை 0 ஆக்கிட்டார், சூன்யமாக்கிட்டார். ஆன்ற என்னைய பாதுகாத்தார். ஜெபித்து பிடிப்பாங்க. மகா இரக்கமும் கருவேல பிதாவே, ஆதி காலமே சாராயத்தை குடிக்கிறவர்களை குறித்து ஒரு ஆழமான ஸ்டடியை நாங்கள் பார்த்தோம். ஐயா, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.